இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம சர்வருக்கு வந்து இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து புதுசா கொடுத்துருக்காங்க. அதாவது ஆபரேஷன் குரோனா அப்டேட்டுக்கான ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா புதுசா வந்திருக்கு. இந்த ஈவெண்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஏதோ கலெக்ட் ஜிக்ஜாக்ஸ் அண்ட் கெஸ் ஹூ இஸ் த டு வின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நேம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல வந்து ஒரு பேட் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கிற மாதிரி வந்து அந்த ஈவெண்ட்டோட பேனர்ல பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோல வந்து அந்த ஈவெண்ட்ஸை பத்தி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது இந்த ஈவெண்ட் எப்படி கம்ப்ளீட் பண்றது, இந்த ஈவெண்ட்ல வந்து நமக்கு என்னென்ன ரிவார்டு கிடைக்குது, அது எல்லாத்தையுமே எப்படி எடுக்கணும், ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால வந்து இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோக்குள்ளே பார்த்தோமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்புறம் வந்து வீடியோஸ் பண்ணுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பார்த்துட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஈவெண்ட் வந்து குரோனா ஃப்ரீ ஃபயர்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு கேமோட பேனர்லேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் ஈவெண்ட்ஸை ப்ரெஸ் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து எழுதி வச்சிருக்கானோ கெஸ் த வின் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ரிவார்டுன்னு ஏதோ பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருக்கானோ. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாது. இந்த ஈவெண்ட்டில் வந்து என்ன ரிவார்டு தராங்க, அந்த ரிவார்டு எப்படி எடுக்கிறது, ஸோ அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஈவெண்ட்டோட ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே வந்து இந்த இருக்குது. ஸோ இப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அவனை வந்து ஏதோ பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருக்கானோ. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம விட்டுட்டு ஸோ டேரெக்டாக வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஈவெண்ட்டில் வந்து நமக்கு என்ன ரிவார்டு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பூலில் வந்து நமக்கு இந்த பேட் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் வந்து இந்த குரோனா ஸ்கின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து இந்த ரிவார்டு தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து கிடைக்குமா. ஸோ இந்த ஃப்ரீ பேட் ஸ்கின்னை வந்து நீங்கள் எடுக்கணும். இந்த ஈவெண்ட்டில் வந்து சில பல டாஸ்க்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ரிவார்டை வந்து நீங்கள் எடுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பேட்ச் அப்டேட் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அந்த பேட்ச் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த குரோனா ஈவெண்ட்டுக்கான ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தர போகிறாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு அதையுமே நான் வந்து உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த ஈவெண்ட்டில் வந்து உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா சில ஆன்சரை வந்து நீங்கள் டைப் பண்ணி ஸோ கன்ஃபார்ம் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை வந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த மிஸ்ஸிங் ஜிக்ஜாக் டு அன்லாக் த ஆன்சர் பார்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 5 இமேஜஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு 4 பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்கும். ஸோ ஒன்று மட்டும் வந்து ஓப்பனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் யாருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஷேர் பண்ணுறது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சரை வந்து நீங்கள் அன்லாக் பண்ண முடியும். ஸோ அது எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதனா ஒரு இமேஜ் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வேறு இமேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அந்த இமேஜுக்கான கோடுமே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ண முடியும். இப்போ நான் வந்து அந்த ஷேர் ஆப்ஷனில் போயிட்டு ஸோ அந்த காப்பி கோடுன்ற ஆப்ஷன் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ அந்த கோடை வந்து நான் பேஸ்ட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் கீழே பார்த்தீங்கன்னா இன்புட் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த கோடை வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதை எப்படி உங்களுக்கு என்டர் பண்ணி அந்த இமேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு வந்து இதில் செகண்டாக பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரோட ஹேண்டு மட்டும் எனக்கு வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு எதனா இமேஜஸ் வந்து ஓப்பனில் இருக்கும். அந்த மாதிரி ஓப்பனில் இருந்ததுன்னா கிவ் ஜிக்ஸாக் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் கோடை காப்பி பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அதில் இன்புட் ஜிக்ஸாக் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் வந்தீங்கன்னா ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து எந்த இமேஜோட கோடு வந்து உங்களுக்கு கொடுத்தாங்களோ அதை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இமேஜும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே நீங்கள் வந்து கோடை கலெக்ட் பண்ணி ஸோ அந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணணும். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு இமேஜ் பார்த்தீங்கன்னா என்னோட அடுத்த அக்கௌண்ட்லேருந்து நான் கோடை காப்பி பண்ணி வந்து இன்புட் பண்ணி ஸோ நான் பேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை வந்து நான் அன்லாக் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்து இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜோட கோடை வந்து நான் காப்பி பண்ணி இருந்து ஸோ இன்புட் பண்ணேன். அதில் வந்து எனக்கு லாஸ்ட்டாக இருக்க இமேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அடுத்து வந்து எனக்கு தேர்டாக இருக்க இமேஜும் ஃபோர்த்தாக இருக்க இமேஜ் தான் வந்து ஓப்பன் பண்ணணும். இப்போ அடுத்து வந்து நான் இன்னொரு இன்புட் ஆப்ஷன் கொடுத்து ஸோ இன்னொரு கோடையும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த கோடை வந்து நான் பேஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபோர்த்தாக இருக்க இமேஜ் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிடுச்சு. இன்னும் தேர்டாக இருக்க அந்த சென்டரில் இருக்க இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணணும். இன்னும் அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து கொடுக்கல. ஸோ எல்லா அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் சர்ச் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு 4th 5th இந்த இமேஜுக்கான கோடு மட்டும்தான் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எதனா கோடு இருந்ததுன்னா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வந்து கோடை ஷேர் பண்ணி ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை வந்து அன்லாக் பண்ணிவிடுங்க. அன்லாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் இருக்க அந்த 4th இமேஜ் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 7 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிசம்பர் 7 அன்னைக்கு கிடைச்சிருச்சுன்னா ஸோ இதில் வந்து ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அந்த ஆன்சர் வந்து என்னைக்கு வரும்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் 7 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க 5 இமேஜுமே வந்து நீங்கள் அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அந்த ஆன்சரை வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம்ன்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசம்பர் 7 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வின்னரை செலக்ட் பண்ணி
ஸோ அந்த பேட் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் இருக்க 5 இமேஜுமே வந்து நீங்கள் அன்லாக் பண்ணி ஸோ இந்த ஆன்சர் வந்து நீங்கள் டிசம்பர் 7 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆன்சர் என்டர் பண்ணி அதில் இருக்க அந்த பேட் ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே எடுத்துங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பேட் ஸ்கின் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் வந்து அந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி அதில் இருக்க ரிவார்டை எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து அந்த க்ரோனா ஈவெண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம். சரி வாங்க அடுத்து வந்து இந்த பேட்ச் அப்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு டிசம்பர் 7 அன்னைக்கு வந்து வரப்போகுது. ஸோ அந்த பேட்ச் அப்டேட்டுக்கு அப்புறம் நமக்கு வந்து கேமில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரோனா அப்டேட்டில் வந்து என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் வந்து நமக்கு கேமில் தராங்கன்னு சொல்லிட்டு ஸோ 1 by 1 வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேட்ச் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமில் பார்த்தீங்கன்னா இந்த கேமோட லாபி அதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அதில் வந்து சில பல இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் க்ரோனான்ற அப்டேட்டுக்காக பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து நமக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து நான் 1 by 1 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இமேஜஸ்லாம் வந்து ஷோ பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த இமேஜ் வந்து நமக்கு கேமோட லாகின் பண்ணர் அந்த மாதிரி வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமில் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே போகும்போது வந்து இந்த லோடிங் பேனர் இருக்கும் பாருங்க. ஸோ அந்த லோடிங் பேனரில் வந்து நமக்கு இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இந்த க்ரோனா அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட இமேஜஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சில இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அந்த லாகின் பேனர் அப்புறம் வந்து இந்த லோடிங் பேனருக்கான இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த க்ரோனா அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து வரப்போகுது. அடுத்து இவர் யாருடான்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒன்றும் கிடையாது. நமக்கு வந்து இந்த க்ரோனா அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து நமக்கு கேமில் பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு கேரக்டர் தான். இந்த கேரக்டரை பற்றி நான் ஓல்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கேரக்டர் வந்து நமக்கு க்ரோனா பேட்ச் அப்டேட்டுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கேமில் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்ததுக்கப்புறம் வந்து இந்த கேரக்டரோட பவர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த க்ரோனா பேட்ச் அப்டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 7 அன்னைக்கு வருது. ஸோ அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ரிவார்டுமே வந்து நமக்கு இந்த க்ரோனா பேட்ச் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த FFCS ஈவெண்ட்டில் வந்து இந்த ஈவெண்ட்டோட காலண்டரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரிவார்டு எப்போ இந்த டேட்டில் தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களோ ஸோ அதே மாதிரி வந்து இந்த க்ரோனா பேட்ச் அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்டு எல்லாமே வந்து நமக்கு இந்த டேட் படி பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து அப்டேட்டுக்கு வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு வந்து என்னென்ன ரிவார்டு தராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நார்த் அமெரிக்கா சர்வர் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த க்ரோனா பேட்ச் அப்டேட் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மேக்ஸ் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இருக்குது பாருங்க. ஸோ அதுவுமே வந்து அவங்களுக்கு அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து டிசம்பர் 7க்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து நமக்கு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி ஸோ அதையுமே வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ டிசம்பர் 7க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வருதான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்துலாம். ஸோ இந்த க்ரோனா பேட்ச் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா சில பல ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பேட் ஸ்கின்னு. ஸோ அதுக்கான ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வரில் வந்து இன்னைக்கே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் ரிவார்டாக வந்து அந்த கன் கிரியேட் அப்புறம் வந்து இந்த இன்குபேட்டர் வச்சுரு வெப்பன் வச்சுரு டைமண்ட் வச்சுரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பேட்ச் அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து லாகின் ரிவார்டாக பார்த்தீங்கன்னா தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சர்வருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்ச் அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த கன் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நமக்கு கிரியேட் மூலயமா வந்து கொடுப்பாங்க. ஸோ கேம் ப்ளே பண்ணுறது மூலமா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த M4A1 கன் கிரியேட்டை வந்து நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணுறப்ப வந்து நமக்கு பர்னாட்டாவும் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இது வந்து நமக்கு பேட்ச் அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமில் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த ரிவார்டும். ஸோ இந்த ரிவார்டு பார்த்தீங்கன்னா நமக்கு லாகின் ரிவார்டாக பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் வச்சு இன்குபேட்டர் வச்சு வெப்பன் வச்சு தரேன்னு சொல்லியிருந்தாங்க பாருங்க. ஸோ இந்த ரிவார்டு வந்து நமக்கு பேட்ச் அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்து கொடுப்பாங்க. ஸோ பேட்ச் அப்டேட் வந்து நமக்கு டிசம்பர் 7 அப்போ பார்த்தீங்கன்னா கேமில் வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த க்ரோனா அப்டேட்டுக்கான எல்லா ஈவெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா கேமில் வந்து நமக்கு 1 by 1 தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்னைக்கு நம்ம சர்வருக்கு வந்திருக்க அந்த ஈவெண்ட்டு அப்புறம் வந்து இந்த க்ரோனா பேட்ச் அப்டேட்டை பற்றி அதில் என்னென்ன ரிவார்டு வரப்போகுது அது எல்லாத்தையுமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு எக்கச்சக்கமாக வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம டிஜே தமிழ் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ.